இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தபசு காலத்திலே நாம் அதிகமாக சிலுவையின் உபதேசங்களை குறித்து ஆலயங்களிலும் தனிப்பட்ட முறைகளிலும் குழுக்களுமாக நாம் தியானித்து வருகிற காலங்கள். இந்த காலங்களில் இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து நாம் தியானிக்கிற போது இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, சிலுவையின் உபதேசம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சிலுவையின் உபதேசம் தேவ பலனை கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்குகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு பெரிய பேரன்பை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த பேரன்பை நம்ம மேல வைத்திருக்கிறதுனாலே நம்ம கொடுக்கிற இரண்டாவது கற்பனை, முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எழுதின நற்செய்தி நூல் 22:37 நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அன்பானவர்களே, நாம் இதற்கு முந்தின செய்தியில ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது இரண்டாம் கற்பனை. முதலாம் பிரதான கற்பனை, அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவது என்பது இரண்டாம் கற்பனை. இந்த இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனுடைய அன்பை பெற்று கொண்டு இருக்கிற நாம், தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர்களை ஊற்றப்பட்டு நிறைக்கப்பட்டு இருக்கிற நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியம் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த அன்பு என்பது சகல பாவங்களையும் நமக்கு மூடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த தபசு காலங்களிலே தேவன் நம்மேல் அன்பு செலுத்தி இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற இந்த வார்த்தையின்படி நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் எதையும் எதிர்பார்த்து நாம் அன்பு செலுத்தக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நம்மேல் அன்பு செலுத்தவில்லை. அவர் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, அந்த அன்பு ஒரு அகாப்பை அன்பு, முடிவில்லாத ஒரு அன்பை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். நாமும் எதிர்பார்ப்புகளோடு யார் மேலும் நாம் அன்பு செலுத்தக்கூடாது. அன்பு என்பது சகலத்தையும் அது தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் கிரியை செய்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் மற்ற சகோதரர்களுக்கு நாம் செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும் என்று நாம் வாசிக்கிற போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்ல சமாரியன் என்கிற அந்த ஓமை. இந்த நல்ல சமாரியன் என்கிற ஓமையில ஒரு மனிதன் குற்றுயிராக கள்ளர் கையிலே அகப்பட்டு வழிப்போக்கர்கள் அவனை அடித்து நொறுக்கி அந்த வீதியில போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அது வழியாக வருகிற ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், சத்தியத்தை அறிந்தவன், சத்தியத்தை போதிக்கிறவன், தேவாலயத்தில் வேலை செய்கிறவன், இவர்கள் பக்கமாய் விலகி போகிறார்கள். உதவி செய்யவில்லை, அன்பு காட்டவில்லை, அவர்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை, ஒரு மனதுருக்கம் இல்லை. ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு சமாரியனாகிய அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவனுடைய காயங்களை கட்டி திராட்சரசமும் தண்ணீரும் வார்த்து
அவனுக்கு அந்த காயங்களை எல்லாம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அந்த சத்திரத்திலே வைத்து அவன் பராமரிக்கிறான். அவன் அந்த யாரோ ஒருவன் அவனுக்கு பிரதிபலன் செய்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்குள்ள இருந்த அந்த அன்பு, அவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக அன்பு அவனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அவன் அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பு செலுத்தி மருத்துவமனையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் தன் இடத்துக்கு போகும்போது சொல்கிறான், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவனை பராமரித்துக்கொள், அதிகமாய் செலவழித்தான், நான் திரும்பி வந்து தருகிறேன் என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அவன் மேலே வைக்கிறான் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களில் யார் இரக்கம் செய்தவன் என்று கேட்கும்போது நல்ல சமாரியனே என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் அழைக்கிறோம் நல்ல சமாரியன் இயேசு என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் நம் மேலே வைத்த அன்பு எதிர்பாராத, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நாம் நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது தான் நாம் ஒரு தெய்வீக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாக இருப்போம். நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது, சோதோம் கொமாராவை அழிப்பதற்காக 2 தேவதூதர்கள் அங்கே போய் இறங்கி இருக்கிறாங்க. அப்போ அங்கே இறங்கி இருக்கும்போது அந்த லோத்து அவர்களை பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்லுகிறான், இல்லை, நீங்கள் வீதியிலே தங்காதீர்கள், என் வீட்டிலே வந்து தங்குங்கள். யாரோ எவரோ முகம் அறியாதவர்கள், இல்லை இல்லை நாங்கள் வீதியை தான் தங்குவோம் என்று சொல்லுகிறார். அடியேனுடைய வீடு மட்டும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அடியேனுடைய வீட்டிற்குள்ளே வந்து நீங்கள் தங்குங்கள் என்று சொல்லி வருந்தி அழைக்கிறார். அப்போ இதுதான் அவர்கள் எதிர்பாராத ஒரு நிலையிலும் கூட நாம் அவர்கள்ட்ட எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பு கூற வேண்டும். இந்த லோத்து அப்படி அன்பு கூர்ந்ததை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நாம் மற்றவர்களிடத்தில் தெய்வீக அன்பை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தெய்வீக அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கணும். மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பத்தில் ஆண்டவரை சீடர்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிற ஒரு குடும்பம், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம். அப்போ நீங்க மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறுகிற போது கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் மாறுகிறார். நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு கூறுகிற போது ஆண்டவர் உங்க மேல் அளவில்லாத ஒரு அன்பை வைப்பார். அன்பானவர்களே, நாம் நம் வாழ்க்கையில நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் அன்பு கூறுகிற கடன் நம் மேலே இருக்கிறது. அந்த அன்பு நாம் கூறுகிற போது தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம், நாம் சாட்சியாக இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் எனக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவ ஒளியும், எனக்குள்ளே நான் ருசித்திருக்கிற அந்த தெய்வீக அன்பையும் மற்றவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி நான் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தும் போதுதான் கிறிஸ்தவம் வளரும். அப்படி அன்பு செலுத்தும் போதுதான் கிறிஸ்து மற்றவர்களுக்குள்ளே அறிந்து கொள்ளும்படியான ஒரு சிலாக்கியமும் ஒரு பாக்கியம் ஏற்படும். நான் அன்பு செலுத்தவில்லை என்றால் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்வதில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதனால் பிறருக்கு நாம் அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.